என்ன அது கூமுட்டியா இருக்கு? தக்காளியை வாச்சும் பாப்போம். என்னங்கடா அது? அழுகுன தக்காளியை வச்சிருக்க. அழுகுனது Poco X3ங்கிற ஸ்மார்ட் ஃபோன் கடைசியாக இந்தியா வரப்போகுது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22. இதில் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 732G சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷத்தோட ஸ்னாப்டிராகன் 730Gயை விட சிபியூலையும் சரி ஜிபியூலையும் சரி 10% அதிக பெர்ஃபார்மன்ஸை தரும். அவன் தான் நான் சொன்ன ஆள், மிக பெரிய ரவுடி. உன் அதிர்ஷ்டம் ஜெயிலில் இருந்து வெளியே வரும்போது சுட சுட பார்க்குற. இதில் 5160 mAh பேட்டரி, 120 Hz ரீஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு நிறைய எக்ஸைட்டிங்கான ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவில் 20,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி ஒன்று எடுத்து ஓட பார்ப்போம். சார் வேணாம் சார், கேள்விப்பட்டிருக்கோம் சார். நீங்கள் பாட்டில் எடுத்தா உடைக்காம இருக்க மாட்டீங்க, உடைச்சா குத்தாம இருக்க மாட்டீங்க. அப்படியா? யார் சொன்னது? ஊரில் சொல்லி வச்சிருக்கேன், சும்மா இதெல்லாம் ஒரு பில்டப் விடு. அடுத்த நியூஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. கூகுளோட Pixel 5 பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 லான்ச் ஆக போகுது. இதில் குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 765G சிப்செட் தான் இருக்கும். எப்பவும் போல் இந்த புதிய பிக்சல் ஃபோனோட கேமரா பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் தான் இருக்க போகுது. என்ன கிரவுட் பாய்ஸ் கமிங். இதே லான்ச் ஈவெண்ட்டில் தான் Pixel 4a-ஓட 5G வெர்ஷனும் லான்ச் ஆக போகுது. அண்ட் ஆல்ரெடி லான்ச் ஆன Pixel 4a-வே இன்னும் இந்தியாவில் சேல்ஸுக்கு வரல, அக்டோபரில் தான் சேல்ஸுக்கு வருது. ஸோ இது எப்போ லான்ச் ஆகி எப்போ சேல்ஸுக்கு வருதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன போனவனை இன்னும் காணா? Xiaomi பார்த்தீங்கன்னா அவங்களோட Mi 9T-யையும் Mi 9T Pro-வையும் கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறாங்க. போன வருஷம் இந்தியாவில் ரெட்மி K20, K20 Pro-ன்னு லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் குளோபல் மார்க்கெட்டில் Mi 9T, Mi 9T Pro-ன்னு ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ இதுவும் அதே வரிசையில் தான் வரும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 144 Hz ரீஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுலேயும் ஒரு கேட்ச் இருக்குது. இது AMOLED டிஸ்பிளே கிடையாது, LCD டிஸ்பிளே. நீயா நண்பே கை கெட்டினதை வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. சாம்சங்கோட Galaxy S20 ஃபேன் எடிஷன், இதை S20 லைட்னு கூட சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் செப்டம்பர் 23 தான் லான்ச் ஆக போகுது. இதில் ஒரு 6.5 inches ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஏப்பா நீ என் கூடயே மார்க்கெட்டுக்கு வர்றிய, என் மேல நம்பிக்கை இல்லாம தானே? ஆமா. இவளை பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் வருத்தமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோஸ்ட் ப்ராபப்ளி இது Exynos 990 சிப்செட்டோட தான் வரும். ஆனால் US, சைனா, கொரியா மாதிரியான நாடுகளில் இது ஸ்னாப்டிராகன் 865 சிப்செட்டோட வருது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. பேரில் மட்டும்தான் ஃபேன் எடிஷன் வச்சுருக்காங்க. ஆனால் ஃபேன்ஸுக்கு பிடிச்சது எதுவும் செய்கிறது இல்லை. ஊரே திருந்து போது நான் மட்டும் பெரிய பாய். இப்போ ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜி கொஞ்சம் கொஞ்சமாக பாப்புலர் ஆகிட்டே வருது. சாம்சங் ஆல்ரெடி 2 ஜென்ரேஷன் ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டாங்க. சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டும் சாம்சங் கேலக்ஸி Z Fold 2வும். இதை தவிர மோட்டரோலா, ஹுவாவே மாதிரியான வேறு ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனிஸும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சாம்சங் தான் இந்த ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் 80% மார்க்கெட் ஷேரை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அங்கேயும் நம்ம ஏகப்பட்ட மீம்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். சாம்சங்கோட புதிய F சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கூடிய சீக்கிரமே லான்ச் ஆக போகுது. இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டாக லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கேலக்ஸி F41ன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் நம்ம பார்த்து யூஸ் பண்ணி போர் அடிச்சு போன Exynos 9611 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. இதானே போங்கடா பொசகட்டவங்களா. இந்த புதிய F சீரீஸோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் ப்ரைஸில் ஃப்ளாக்ஷிப்பான கேமரா பர்ஃபார்மன்ஸை தர்றது தான்.
எனக்கு என்னமோ இது பிக்சல் 4a தான் டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது. மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? கேக்குறாரு சொல்லாதீங்கயா. சொல்லுங்கயா. ஆப்பிள் அவங்களோட ரீசெண்டான லான்ச் ஈவெண்ட்டில் 4 புதிய ப்ராடக்ட்ஸை அன்வைல் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் 6, ஆப்பிள் வாட்ச் SE, ஆப்பிளோட ஐபேட் 8th ஜென்ரேஷன், அப்புறம் லாஸ்ட்டாக ஆப்பிளோட ஐபேட் ஏர் 4th ஜென்ரேஷன். இதில் நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ணது இந்த 2 ஐபேட்ஸும் தான். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ப்ரைஸுக்கும் கொடுக்குறாங்க. நம்ம யாருன்றது முக்கியம் இல்லை, நம்மளால் என்ன முடியுன்றது தான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல்ல இந்த டைலாக். ரியல்மியோட 7iங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனோட ஃபீச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. இதோட ஹார்ட்டில் இருக்க போகிறது குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 662 சிப்செட் தான். இது போன ஜென்ரேஷன் ரியல்மி 6i கம்பேர் பண்ணுறப்போ ஒரு டவுன் கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அதே 90 Hz டிஸ்பிளேயும் 5000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஸோ இன்னைக்கு பார்த்த நியூஸ் மீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.